இன்றைய தினசரி மன்னா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய நாள் புதிய நம்பிக்கைக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கான தியான வசனம் சங்கீதம் 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆமென். இந்த வசனத்தில் அவர் எதை குறிக்கிறார் என்று பார்த்தோம் என்றால், சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் சொல்லுகிறது, என்னுடைய கால் சறுக்குகிறது. அவர் ஒரு பிரச்சனையில் விழுற அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அவருடைய கிருபையினால் தாங்குவாரா நம்மளை. ஆமென். நம்ம இந்த உலகம் ஒரே சத்ரு ஆளுகை செய்கிற இடம். இப்போ இந்த உலக காரியங்கள் எல்லாமே கர்த்தரை பிரியப்படுத்துறதில்லை, தேவனை பிரியப்படுத்துறதில்லை. அது எப்பொழுதுமே நம்மளை ஒரு பிரச்சனையில் தான் கொண்டு போய் விடுகிறது. ஆமென். அப்போது இந்த உலகத்தில் சத்ருவானவன் நம்மளை ஒரு பாவத்தில் விழ வைக்கணும், நம்ம காலை தள்ளி விட்டுறணும், நம்மளை கீழே விழ வைக்கணுமே என்று முயற்சி செஞ்சு கொண்டே இருப்பான். அவன் நம்மளை எப்படியாவது நம்மளை தள்ளி விட்டுறணும்னு என்று பிரயாசப்பட்டு கொண்டே இருப்பான். அப்போ நம்ம அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை அவருடைய கிருபையினால் தாங்குவார். அவர் நம்மளை அந்த விழுகிற அந்த சமயத்தில் நம்மளை தூக்கி விடுவார், நம்மளை தூக்கி நிறுத்துவார். ஆமென். அப்போ நம்ம கூட என்ன செய்ய வேண்டும்? எப்போவுமே கர்த்தரை நோக்கி கர்த்தரை சார்ந்து கர்த்தர் இடத்துலையே போயிட்டே இருக்கணுமா. நம்ம இந்த உலகத்தில் நம்ம இந்த உலகத்தில் வாழுகிறதுனால நம்மளுக்கு இந்த உலக காரியங்களில் அநேக விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். கர்த்தரை நம்ம சார்ந்து இருந்தோம் என்றால் கர்த்தர் நம்மளை தாங்குவார். நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட நம்ம தேவனுக்காக வாழணும். நம்ம தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவருடைய வசனங்கள் படி நம்ம வாழ்ந்தோம் என்றால் கர்த்தர் நம்மளை தாங்குவார். ஆமென். இந்த வசனத்தின்படி இன்றைக்கி நம்ம ஜெபிக்கலாம், கர்த்தர் இடத்துல கேட்கலாம். கர்த்தாவே, நான் கூட இசப்பா உங்கள் வசனத்தின்படி வாழ பிரயாசப்படுறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போம். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். இசப்பா, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றியப்பா. இந்த வசனத்தின்படி இசப்பா சங்கீதக்காரர் சொல்லுகிறது போல் அப்பா, நாங்கள் கூட இசப்பா எங்கள் கால் சறுக்கும்போது எப்படி தாவீது ராஜா தன்னுடைய கால் சறுக்கும் போது எல்லாம் கர்த்தரிடத்துல பணிந்து கர்த்தரிடத்துல ஜெபித்தானோ, அதே போல் நாங்கள் கூட ராஜா எப்பவும் எங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எங்கள் கால் சறுக்கும் போது இந்த உலகத்தில் பாவ காரியங்கள் எங்களை இழுக்கும் போது இசப்பா உங்கள் இடத்துல இசப்பா உங்கள் கிருபை எங்களை தாங்கிறதுக்கு உதவி செய்யுங்க அப்பா. அதுக்கு பாத்திரவான்களா எங்களை மாற்றுங்க. எல்லா துதிகன மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம். இப்போ இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.